நாள் தேவாலயத்துல இருந்தவங்களே மூத்தவராக திகழ்ந்தாங்க. வெறும் வயதின் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, காத்திருப்பின் நெடுமையிலும். அப்படி யாருக்காக காத்திருந்தாங்க? அவங்க வாழ்க்கையில பல நிழல்கள் சூழ்ந்து இருந்துச்சு. விதவை என்னும் பாரமான நிழல், மறக்கப்பட்டவள் என்னும் வலி நிறைந்த நிழல், எல்லாத்துக்கும் மேல நிறைவேறாத தெய்வீக வாக்குறுதியின் நிழல். அவங்க சந்தோஷமா இருந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. திருமணமான துவக்கத்துல கணவனின் அரவணைப்பு புது வாழ்க்கையின் வசந்தோன்னு நல்லாதான் தொடங்குச்சு. ஆனா 7 வருஷத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு. மரணம் முன்னதாக வந்தது. அதை தொடர்ந்து வந்தது மௌனம். இப்போ அவங்களுக்கு குழந்தைகளும் இல்ல, மறு வாய்ப்பும் இல்ல. இருந்தது ஒரே ஒரு வழி. ஒன்னு துக்கத்துல மூழ்கி போயிடணும், அல்லது தைரியமா எழுந்து நிக்கணும். அண்ணால் எழுந்து நிற்க முடிவு செஞ்சாங்க. இனி வாழ்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஊருக்கு திரும்பி போயிடல, அமைதியை தேடி அனாதையா போயிடல. மாறாக கர்த்தருடைய தேவாலயத்துக்குள் நுழைஞ்சாங்க. உள்ள போனதோடு சரி, ஜீவன் பிரியும் வர பின்ன வெளிய வரவே இல்லை. முதல் நூற்றாண்டுல எருசலேம் தேவாலயம் வெறும் கட்டடமா மட்டும் இல்லாம கடவுளின் பிரசன்னத்தை குறிக்கும் புனித ஸ்தலமாகவும், அது மட்டுமே வழிபாட்டின் ஒரே மையமாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஆசாரியர்கள் பலிபீடங்கள்ல ஆட்டுக்குட்டிகளையும் புறாக்களையும் பலியிட்டனர். பாவங்களுக்கு பரிகாரம் செய்யவும், கடவுளுடனான உடன்படிக்கையை புதுப்பிக்கவும் நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. பஸ்கா, ஷவுத், சுக்கோத் போன்ற பண்டிகை நாட்கள்ல வெளியூர்ல இருந்து ஆயிரக்கணக்கானோர் தேவாலயத்தை தேடி வந்தாங்க. அது அவர்களின் நம்பிக்கையின் அடையாளமா இருந்துச்சு. ஆனா யூதேயாவை கடுமையா ஆண்டுட்டு இருந்தமாக மாறினாங்க. மீட்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவங்க கிட்ட தெய்வ குழந்தை வந்துட்டதாயும், ரட்சிப்பு இங்கேயே இருப்பதாயும் தைரியமா சாட்சி சொன்னாங்க. அண்ணால ஒரு பெரிய பிரசங்கினோ இல்ல பேச்சாளர்னோ சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு பெரிய மேடையெல்லாம் கிடைச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா கடவுள் ஒரு தருணம் கொடுத்தாருங்க. அந்த தருணத்துல அவங்க குரல் நம்பிக்கையா ஒலித்தது. அன்னாளின் கதை வேதத்தில் ஒரு சிறிய பகுதியோடு முடிகிறது. அவங்கள பற்றி வேற விவரங்கள் எதுவும் இல்லை. அவங்களோட இறுதி நாட்கள் பற்றியும்